ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜங்கே. ஐயோ பாத்தியா ஒரு 2 நிமிஷம் இந்த Dress ஃபிட்டா இருக்கா இல்லையான்ட்டு போய் இந்த கேரவனுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள ஷோவை ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியும். இது இங்க ஒண்ணு நிக்குது, இந்த பொண்ணு பாரு, இங்க ஒருத்தர் நிக்கிறான் பாரு. 2 பேர் தான். பட் இருந்தாலும் ஜீ தமிழ் குடும்பத்திலிருந்து 2 லெஜெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். பிகாஸ் டான்ஸ்ல இருந்து அர்ச்சனாவும், டான்சிங் கில்லர்ஸ்ல இருந்து நம்மளுடைய ஃபேவரட் கிளாரா அண்ட் அர்ச்சனா வந்திருக்காங்க. வெல்கம் டு தி அவர் ஷோ. நம்ம ஃபேமிலில இருந்து வந்தவங்களை தாண்டி இன்னும் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலி கேர்ள்ஸ் மை கால் ரொம்ப வலிக்கும். வெரி ஸ்வீட் மேன் நானு. ஓகே கேர்ள்ஸ்னா கால் எனக்கு வலிக்கும் இல்லையா, அதனால கேர்ள்ஸ் உங்களுக்காக அழகா நாங்க வந்து சீட்லாம் போட்டு வச்சிருக்கோம். இப்போ எங்க உட்காந்துக்குங்க போங்க. கேர்ள்ஸ்லாம் வந்து அவங்களுடைய அழகான சிம்மாசனத்தில் நம்ம தேவதைகளாக வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த வாரம் வந்து பயங்கரமாக ஃபன்னாக போக போகுது. ஏன்னா ஆரம்பமே டான்ஸோட ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ஷோ செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது கேரண்டி நாங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டோம். ஓகே, அந்தளவுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கணும் நீங்கள் எல்லாருமே. அந்த ஃபர்ஸ்ட் கேமோட பேர் என்ன அப்படின்னா சில்லாக்கி டூம். டீம் ஏ அண்ட் டீம் பி ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் விளையாட போறது டீம் ஏ தான். So take a position girls. ஓகே, இந்த சில்லாக்கி டும்லா டீம் ஏ வந்து பலமா ரெடி ஆயிட்டாங்க. ரெடியா? ரெடி. Your time starts now. வா கிட்ட வா கிட்ட வா ஏய் நீ நீ உள்ள ஆட்டடி. முன்னாடி போ பொறுங்க. அர்ச்சனா நல்லா பல்மோடைய கடிக்கிற மாதிரி இருக்கு. கை யூஸ் பண்ணுங்க. நான் சாப்பிடவே இல்ல. நேரவை மண்டை நல்லா குட் சூப்பர் எடுத்துறாங்க. குட் அப்படிதான் நல்லா ட்ரை பண்ணுங்க. ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. டீம் பி இதெல்லாம் நல்லா பார்த்து கத்துக்கிட்டுங்க, எப்படிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு. ஆமா 4 நிமிஷம் பார்த்தலாம் வருது போல இருக்கு. முடிக்கிற வரைக்கும் நாங்க சிக்னல் கொடுக்கிற வரைக்கும் நீங்க எடுத்துட்டாங்க. அவங்க குலோப் எடுத்துட்டாங்க, ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஓகேன்னு சொல்லுவேன். அப்பதான் நீங்க பின்னாடி போகணும். நல்லா ஆகாது. ஓகே போலாம். உட்காருங்கம்மா. என்னடா ரெண்டு குலாப் இருக்கு. ஒன்னு தான் சாப்பிடணும். ஓகேவா? ஒன்னு எடுத்துட்டியா? இல்ல சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க ஓடிட்டே தான் இருக்கணும். சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே ரன் பண்ணிட்டே இருங்க. சாப்பிட்டு சாரி, நான் ஓகேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இது வந்து கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டாது. கமான். சோ லாஸ்ட் டைம் சூப்பரா பண்ணீங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு. இரு என்னடா அது 8 போடுறது மூஞ்சிலேயே. சாப்பிடுற வரைக்கும் நீங்க ஓடணும், ஓடிட்டே இருங்க. அவங்க குலாப் ஜாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் போகணும். ஓகே ஓகே.
சூப்பர் சூப்பர் தலையில இருக்கிற தெர்மாக்கோல் எடுத்துக்கோ. எட்டாச்சு போ இட்டாச்சு போ ஏய் இரு. இருமா அவளுக்கு என்ன பரிமாறிக்கிட்டா இருக்க சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு அந்த பொண்ணு விழுந்துட போதுடா. அப்படிதான் உட்காந்து ஒரே குசும்பு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனாவை பிடிக்க கீழே வந்துட முன்னாடி வாங்க குலாப் ஜாம் எடுத்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருங்க நான் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போகணும் நல்லா சாப்பிடுங்க இதோட குட்டி குலாப் ஜாம் பக்கத்தில் வெள்ளையா இருக்கு ஆகட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே என்கிட்ட காமிச்சு வா. என்ன காமிச்சிட்டு வரணும் அந்த குலாப் ஜாமுன். குலாப் ஜாம் காமிச்சிட்டு அதை காமிச்சிட்டு வருவீங்க கமான் 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 ரன் 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 சீக்கிரமா அவங்க சாப்பிட்டுட்டாங்க குலாப் ஜாம் அவங்க எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நேரம் தான் சாப்பிடுச்சியா கொஞ்சம் இருந்தாலும் கூட பால் வெரி குட். ஓகே இப்படிதான் உட்காரணும் நீங்க எப்படி உட்காருறீங்க நீனா? சூப்பர் நான் அப்படியே சூப்பர் shocked அடேங்கப்பா ஆயிட்டேன். And last குலாப் ஜாம். லாஸ்ட் ரவுண்ட் ஏய் என்கிட்ட வா, என்கிட்ட வா. கிட்ட மேல போ வந்தியோ. அப்படி. ஆவடியா அது சென்னை தாண்டில இருக்கு மாத்தல. யாரு கீழ இருக்க பொண்ணு தான். அம்பத்தூர் பக்கத்துல இருக்கான். கொஞ்சம் ஸ்பீட் ஏத்துங்க ஸ்பீட் ஏத்துங்க பாதி வரல திரும்பி கோரு இல்ல அவ ட்ரை பண்றா. நீ இல்ல பண்ணு. இல்ல கொஞ்சம் தான் இருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நினைக்கிறேன் அம்பத்தூர் போயிட்டியா அம்பத்தூர் போயாச்சா இந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீமே வந்து சிறப்பா வந்து விளையாண்டாங்க அர்ச்சனா வந்து சூப்பரா சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ஈக்குவலா அவங்களுக்கு அழகா வந்து அந்த பாக்ஸ்ல ஊட்டி விட்டது எத்சிகா அண்ட் ஜோயா ரெண்டு பேருமே சூப்பரா உங்களுடைய சப்போர்ட் கொடுத்தீங்க அர்ச்சனாக்கு ஸோ அதனால தான் வந்து 4 குலாப் ஜாம் வந்து அவங்களால சாப்பிட முடிஞ்சது ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா குலாப் ஜாமுனுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் 4 குலாப் ஜாம் சாப்பிட்டதுனால 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க டீம் ஏ அண்ட் அர்ச்சனா வேற லெவல் சிறப்பு அதாவது பேசும்போது உங்கள் வாய் இத்தூண்டு இருக்கு சாப்பிடும்போது அவ்வளோ பெருசாகுது இதுதான் வந்து சின்னது பெருசுன்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு போல இருக்கு இல்லையா அர்ச்சனா நல்லா சாப்பிட்டீங்க அதாவது குலாப் ஜாமு தான் சாப்பிடுன்னு பார்த்தா அந்த ட்ரேவையும் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ட்ரைனிங் ஆயிருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு நம்ம குடும்பம் இல்லையா அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கேமை வந்து சூப்பராக ஆரம்பிச்சிருக்கோம் சூப்பராக ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் டீம்கே வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்க 50-50-50-50ன்னு 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு ஈடு கொடுக்குறாங்களா டீம் பி அப்படின்றத பார்க்கலாம் ரெடியாக தான் இருக்காங்க பார்ப்போம் ஏய் எங்க டீம்ல என் சிங்கக்குட்டி உட்காந்துட்டு இருக்கு பாரு கிளாரா நாங்க நிறைய பிளான்லாம் போட்டு வச்சிட்டோம் வாரம் நீ பிளானிங் மட்டும்தான் போடுற அண்டு கிளாரா மேல தான் வந்துட்டு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஸோ உங்க டீம் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கிளாரா இருக்க இடத்துல வந்துட்டு கானா இருக்கும் எப்பயுமே கிளாரானா கானா கானானா கிளாரா என்னடா எப்ப பார்த்தாலும் கிளாரானா கானா கானானா கிளாரா எந்த ஷோக்கு போனாலும் கானா கானான்னு கானா தான் பாடிக்கிட்டு இருக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு அவனுக்கு கானான்ற ஒரு விஷயம் எடா கானா அது என்னம்மா அது கானா அது சிம்பிள்டா கானா என் உடம்புலையும் என் ரத்தத்துலையும் என் நரம்புலையும் கானா இருக்கு கானா இருக்கு
எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா நம்ம பேட்டில் வச்சு பார்த்தணும். பேட்டில் போட்டி போட்டி போட்டி. ஓ ஸோ இப்போ நீ ஒரு கானா பாட்டு பாடுவியா, ஏய், அதுக்கு வந்து அப்படியே பதில் பாட்டு வந்து நான் கானா வந்து திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி வரைக்கும் தான் நான் கானா பாட்டு பாடுவேன். சண்டே லீவு. சண்டே லீவா அதெல்லாம் பாடணும். இறங்கு ஃபர்ஸ்ட் கீழே. இப்போ நம்ம இசை சுனாமி. யாரு பாது? நீதான் பாது. ஓ உனக்கு தான் அந்த பில்டப். ஆ இது வரைக்கும் இவர் வந்து டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க, ஆங்கரிங் பண்ணி பார்த்துருப்பீங்க, நடிச்சு பார்த்துருப்பீங்க, தூங்கி பார்த்துருப்பீங்க, குதிச்சு பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் பாட்டு பாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. முதன் முறையாக இன்னைக்கு நம்ம ஜில் ஜக் ஜக் ஷோவில் பாட போறாரு ஒரு பாட்டு. அதுக்கு எதிர்பார்த்து நம்ம கானா பாட போறாங்க. பாடுங்க, பாடு. ஓகே. என் திறமையை காட்ட நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் கிளாராவை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் கதரை தான் கூப்பிடுவாங்க. ரெடி? ரெடியா? நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. பொண்ணுங்கன்னு வந்து புட்டா, பொண்ணுங்கன்னு வந்து புட்டா, சிங்கிள்னு சொல்ல வேண்டாம். பொண்ணுங்கன்னு வந்து புட்டா, சிங்கிள்னு சொல்ல வேண்டாம். மிங்கிள்னு தெரிஞ்சு புட்டா, பேச மாட்டா எங்கிட்டதான். மிங்கிள்னு தெரிஞ்சு புட்டா, பேச மாட்டா எங்கிட்டதான். சரிகமா பதனிசா, சரிகமா பதனிசா, சரிகமா பதனிசா, சரிகமா பதனிசா, பேச மாட்டா எங்கிட்டதான். சரி மச்சான், அந்த பாட்டு ஒன்று பாடு. என்ன பாட்டு பாடுற நீ? கானா பாட்டு. இப்போ பாடுறது பாட்டா? இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கான். நீங்க பாடுங்க இப்ப. அசிங்கப்பட வேணாம், கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். அசிங்கப்பட வேணாம், தப்பு பண்ணாத வீணா, உன்னை பத்தி பாடு வேண்டா கானா. அசிங்கப்பட வேணாம், அசிங்கப்பட வேணாம், நீ தப்பு பண்ணாத வீணா, உன்னை பத்தி பாடு வேண்டா கானா. ஓ அப்படி. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். இதை எடுத்து வரேன் பாருங்க. அப்படி. நீ போய் யோசிச்சு நான் போய் சாப்பிட்டு வரேன். யோசிக்கிறாளோ? பேசிக்கிட்டு இருக்கல, இல்லைங்க நானும் பாவமானு விட்டுருக்கிறேன். பாடுங்க பாடுங்க. ஹலோ மேடம் கிளாரா, ஹலோ மேடம் கிளாரா. என்னது? என்ன? ஹலோ மேடம் கிளாரா, உன்னை கலக்கிடுவேன் மோரா, உன்னை கலக்கிடுவேன் மோரா. நீ கத்தாதடி ஜோரா, நீ கத்தாதடி ஜோரா, உன்னை கிழிச்சிட வண்டி நாரா, உன்னை கிழிச்சிட வண்டி டாரா, எங்கிட்ட மோதாதடி கதிரு கதிரு. அவரே சொல்லி சாரா உன் பாட்டு பாடுமா? நான் பாடுவது விநாயகரு தொப்ப, நான் பாடுவது விநாயகரு தொப்ப, இந்த செட்டுக்குள்ள நீ தாண்டா தம்பி சப்ப. தப்பா பேசினாக்கா தலையில கொட்டுவேன் குப்பை, தப்பா பேசினாக்கா தலையில கொட்டுவேன் குப்பை. நான் தோத்து போனா எடுத்துட்டு போடா கப்ப, புடி இல்லாத கப்ப. மச்சான் பேரு மதுரை, மச்சான் பேரு மதுரை, நீ நின்னு பாரு எதிர, உன்னை விட்டுடுவேன் சதுர. குளிக்க தேவை வேணுமேடா மக்கு வந்துருச்சு. நீ மூடு, நீ மூடு. இனிமேல் கானா பாடுவேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத தயவு செய்து. she is a professional கானா சிங்கர். I am also a professional Ghana singer. குளிக்க தேவை வேணுமேடா மக்கு. ஃபர்ஸ்ட் கழுவு போகும்போது எத்தனை போடா ஜக்கு. ஆம்புலன்ஸுக்கு தேவை வேண்டா பெப்பரு, ஜக்கிலண்டா யூஸ் வேண்டா பேப்பரு. ஏண்டா இதுக்கு மேல பாடுனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான், வேற மாதிரி ஆகி போயிடும். கேமுக்குள்ள போயிடலாமா? சரி ஓகே. என்னுடைய தோல்வியை நான் வந்து கஷ்டப்பட்டு ஒத்துக்கிறேன். ஒத்துதான் ஆகணும். ஒத்துக்கிறேன். கானால எனக்கு வராது, சும்மா வாய் பேச்சுதான் எனக்கு. பட் இருந்தாலும் இன்டர்நேஷனல் சிங்கர் கானா கிளாரா கிட்ட மோதினது எனக்கு பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகே, கேமுக்குள்ள போலாம். போ போ வா. சரியா மதன்? எங்களுடைய அணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாரா பக்கா ரெடியா இருக்காங்க, மாசா இருக்காங்க, டபுள் மாசா இலக்கியாவும் சங்கீதாவும் இருக்காங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு பாரு. ரெடியா? ரெடி. கோ. வாங்க 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 வாங்க.
இன்னும் பாதி இருக்கு, அதை சாப்பிடணும். கிளாரா டைவர்ஸ் கிளாரா. ஏய், அதை நீ ஃபுல்லா சாப்பிடணும், அது சாப்பிட்டாதான் பாயிண்ட். சரி போயிடு தைரியம். ஓகே, அடுத்த ஆள் அனுப்பி விடுப்பா. கமான் கேர்ள்ஸ். வாங்க சங்கீதா, வர வேகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ஃபர்ஸ்ட் போயிடுவீங்கன்னு. சீக்கிரமா அதான் சொல்லல. போமா போமா போமா. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். கதிரே, டீம் வந்த வேகத்திலே போயிட்டு இருக்கு. என் கானா பாட்டு கேட்டாங்க அதான். பாதிதான் சாப்பிட்டுக்கிறா கிளாரா. கிளாரா நீ ஃபுல்லா சாப்பிட்டா 50 பாயிண்ட்ஸ். என்ன காஞ்சனா படத்துல காஞ்சனா ரத்தத்தை நக்கற மாதிரி நக்கற. அவதாயா இவ அப்படியே டேஸ்ட் பண்ணிரு. ஏய், கை யூஸ் பண்ண கூடாது. முட்டை பெனஞ்சில சாப்பிடுவோம் போல இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். இதெல்லாம் கருணையின் அடிப்படையில் கொடுக்கறது. போயிடு போ. ஏய், சாப்பிட்டே முடியலடா. ஏய், பாத்து கிளாரா, குலோப் ஜாமுன் ஆசைப்பட்டு மொத்தமா கவுண்டராத. அது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு கிளாரா. குலாப் ஜாம் முழுசா எடு. பிக்க காக்கா மாதிரி கொத்தி கொத்தி சாப்பிடாத. ஓகே. இல்ல அங்கேயே போட்டு வந்துரு, எதுக்கு இங்க வந்து வேஸ்டா? சூப்பர் சூப்பர். அப்படியே போமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வாங்க 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 வாங்க. எஸ், கிளாரா வந்து குலோப் ஜாமுன் எடுத்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சு ஆய காட்டுங்க. வாயில இருக்கு. ஏய் சாப்பிட்டாச்சு டேய். ஓகே. மனுஷன் அவங்க ஒரு ஈடு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. எஸ்டிபியோட லாஸ்ட் சான்ஸ் இது. இந்த குலோப் ஜாமுன் கிளாரா சாப்பிடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஆனா குலோப் ஜாமுன் எடுத்துட்டாங்க. சங்கீதா ஆச்சரியமா கீழே பார்க்காம அப்படியே போயிடுவாங்க வீட்டுக்கு. அது தெரியும். அதாவது ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்லோவா போனாலும் உங்களுக்கு அது காமெடியா தெரிஞ்சாலும் நாங்க அது சீரியஸா கையில் எடுத்துக்கிட்டு கிளாரா, இலக்கியா, சங்கீதா இவங்க 3 பேரிலும் கூட்டு முயற்சினால எவ்வளவு குலாப் ஜாமுன் தெரியுமா சாப்பிட்டுருக்கோம். எஸ் 5 சாப்பிட்டுருக்கோம். ஒரு குலாப் ஜாமுக்கு 50 பாயிண்ட்ஸ்னா 5 குலாப் ஜாமுக்கு 5 25 250 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். 250 பாயிண்ட்ஸ் டீம் பி.
டீம் ஏ அண்ட் டீம் பி விளையாடி முடிச்சிட்டாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீம் ஏ 4 சாப்பிட்டு 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் டீம் பி வந்து பார்த்தீங்கன்னா 5 சாப்பிட்டு 250 எடுத்திருக்காங்க. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் இந்த கேமோட வினர் யாருன்னா டீம் பி. செகண்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி கேமோடைய பேர் என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேமோட பேர் என்னன்னா லோஜாக் மோஜாக் மச்சாக். எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக் மோஜாக் மச்சாக். லொச்சக் மொச்சக் பச்சக். ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி 2 பேர் ரெடியா இருக்கீங்க இல்லையா? ரெடியா இருக்கும். ஓகே, டீம் ஏல இருந்து யார் விளையாட போறாங்க, டீம் பில இருந்து விளையாட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்ஸ் தான் விளையாட போறாங்க. டீம் ஏல இருந்து அர்ச்சனா அண்ட் டீம் பில இருந்து கிளாரா. கும்பலாக சுத்துவோம் நாங்க ஐயோ எம்மன்னு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே கொத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. நான் இப்போ சில வார்த்தையில கேள்வி கேட்பேன். அந்த வார்த்தை நம்ம டிஜேடி செட்ல யார் யாருக்கெல்லாம் பொருந்துன்னு இப்போ நீங்க சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிரிப்புக்கு ஸ்னேகா, ஸ்ட்ரிக்ட்டுக்கு சுதா மேம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தைக்கு நீங்க வந்து யாருக்கு பொருந்துன்றதை கரெக்டாக சொல்லணும். அண்ட் your time starts now. Run. வாவ், அட் டைம்ல 2 பேர் அடிச்சிருக்காங்க. டாங் அடிச்சது வந்து அர்ச்சனா தான். பொய்யுக்கு கதிர் கதிர். நான் உண்மையின் ஹரிச்சந்திர குடும்பம். ஜொல்லுக்கு ஜீவன். லொல்லுக்கு மதன் மதன். பொய். சீனுக்கு சீன். பயங்கர சீன் போடுறது. போடுறது. ராகவண்ண. ஆ? ராகவ். ஐயோ, ஏமா சீனியரை சொல்லிட்டியே இப்படி. நல்ல வேளை அவர் சரி, ஓகே, இவ்வளவு ஓப்பனா சொன்னதுனால உனக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். சூப்பர். செகண்ட் क्वेश्चनக்கு சூப்பரா ஆன்சர் பண்றதுக்காக டீம் ஏல இருந்து யாரு? எப்சிபா. அண்ட் டீம் பில இருந்து இலக்கியா. எப்சிபா அண்ட் இலக்கியா ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி இதோ. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் எங்கு ஆட்டப்படும்? ரன். இலக்கியா, கேள்விக்கான பதில் சொல்லுங்க. ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஆட்டலில் ஆட்டப்படும். ஆட்டலில் ஆட்டப்படும். ஓட்டலில் ஆட்டப்படும்னா ஆமா, ஃபுல்லா சொன்னாதான் நான் மார்க் கொடுப்பேன். ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும். சூப்பர். டீம் பி கேப்டன் மாதிரியே இருக்காங்க. சோ கரெக்டான பதிலா ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஓட்டலில் ஆட்டப்படும்.
டீம் ஏ அண்ட் டீம் பி விளையாடி இருக்காங்க. 2 கேள்விகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரால இருக்கீங்க. நீங்க 50 நீங்க 50 எடுத்திருக்கீங்க. இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு யார் பதில் சொல்றாங்க, இந்த கேம் யார் வின் பண்றாங்கன்றத பார்த்துடலாம். ஸோ பதில் சொல்ல போறது யாருன்னா டீம் ஏல இருந்து ஜோயா அண்ட் டீம் பில இருந்து சங்கீதா. உங்களுக்கான கேள்வி, படிக்காதவன் படத்துல அருக்காணி தனுஷ் சாருக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? ரன். மிஸ்டர் சங்கீதா, அதான் சொல்லல. ரொம்ப சந்தோஷம் சங்கீதா. என் ஆசையை நிறைவேற்றிட்டீங்க. நான் நினைச்சது நீங்க பண்ணிட்டீங்க. வாங்க வந்து அடிக்கலாம். இன்னொரு வாட்டி அடிங்க. இன்னொரு வாட்டி அடிங்க. மெல்ல இன்னொரு வாட்டி மெல்ல. அடிங்க. ஓகே, டாங்க கரெக்டா அடிச்சது வந்து நம்ம ஜோயா தான், டீம் ஏல இருந்து. ஜோயா, கரெக்டான பதில் என்ன? மாமா ஐ லவ் யூ. ಸಂಜಾನೆ ತೋನೆ ತಾನೇ ನೇನಾನೋ ಅವ ತುಂಬಕ அடிச்சுக்கிறான் லாட்ரி. ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. கதிரு இங்க வா. மாமா இல்ல ஐ லவ் யூன்னு சொன்னாலே போயிருது இல்ல? போயிருவேன். இங்க வா. அவங்க எங்க டீம் எனக்காக சொல்லிருப்பாங்க. அது ஆரம்பத்துல சொல்லிருக்கணும். எப்பயா சொன்னாங்க? அது எனக்கு தான் சொன்னாங்க. அப்படியா? சரி, உனக்கு கூட வச்சுக்கலாம். கரெக்டான பதிலான்னு பார்த்துடலாம். கரெக்டான பதிலா? மாமா என்னடி ஐ லவ் யூ. முத்து மாட்டாத மாமா, வெக்கம் இருக்கு. ஐயோ பாத்து, கண்ணு கண்ணு சுளிக்க போகுது. ஏப்பா, முடியாதுப்பா. உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. கர்மம் கர்மம் பாப்பாக்கிட்டு எம்மா கிட்ட முடிச்சுப்பா. கரெக்டான பதில் சொன்னது டீம் ஏல இருந்து ஜோயா தான். ஸோ ஜோயாக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். வாங்க, டீம் ஏ அண்ட் டீம் பி இந்த செகண்ட் ரவுண்டை சிறப்பாக விளையாடி முடிச்சாச்சு. அண்ட் ஓவராலாக வின்னர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னது டீம் பி அண்ட் 2 கேள்வி கரெக்டான பதில் சொன்னது டீம் ஏ. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 100 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த ரவுண்டை வின் பண்ணியிருக்கிறது டீம் ஏ. அதாவது டீம் ஏ வந்து வின் பண்ணிட்டாங்க, ஓவர் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு கேம் இருக்குது, மறந்துட்டாங்க போல இருக்குது. அந்த கேம்ல நாங்க தான்டா ஜெயிப்போம். அப்படி. அதுக்கு இன்னும் எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படுது. நாங்க போய் ஃபன் பண்ணி பார்ட்டி பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு ஃபன் பண்ற, பார்ட்டி பண்ற? ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க தான் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணணும், பாடியை லூஸ் பண்ணணும். அப்படியா? ஏதோ பண்ணி தொலைங்க. இன்னைக்கு வின்னரை டிசைட் பண்ண போறது இந்த லாஸ்ட் ரவுண்டு தான். அந்த லாஸ்ட் ரவுண்ட் விளையாடணும்னா கேமோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்க உங்க பொசிஷனுக்கு போங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கேமோட பேர் நான் சொல்லுவேனா, டைம் சொல்லுவோமா, மேல போயிருவீங்களா? Take your position, girl. ஓகே கேர்ள்ஸ், இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? தொலையும். Starts now. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா?
அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. Slow and steady wins the race in சங்கீதா சூப்பர் சங்கீதா, அப்படியே போங்க சங்கீதா, சூப்பர் சங்கீதா. தம்பி போங்க தம்பி. உங்க டீம் கேப்டன் வாய் வச்சாரு சங்கீதா. அவ்வளவு தூரம் மேல போய் பால் கீழே விழுந்துருச்சு. Come on Clara, come on Clara. ஆளுல பாரு, அடுப்புல வந்து ஆம மாதிரி. சூப்பர் டீம் பி ஏறியாச்சு. ஜோயா, இப்ப நீங்க போறது மட்டும்தான். நீங்க தான் இன்னைக்கு வின்னர் யாருன்னு டிசைட் பண்ண போறீங்க ஜோயா. Last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Game over. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? Come on girls. awesome டீம் ஏ அண்ட் டீம் பி ரொம்ப ஆசமா விளையாண்டீங்க. ஆனால் டீம் பி ரொம்ப மோசமா பண்ணிட்டீங்க. ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு யார் வின்னர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட் இந்த கேமில் யார் வின்னர்னு பார்த்தோம்னா 2 பேர் டீம் ஏலேருந்து ஏறி இருக்கீங்க. ஏறி எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் டீம் இருந்து ஒருத்தர் தான் மேலே போனீங்க. அதனால உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் தான். ஸோ கடைசி கேமை பொறுத்த வரைக்கும் வின்னர் யாருன்னா டீம் ஏ. ஓவராலாக யார் யார் என்னென்ன ஸ்கோர்ஸ் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க, யார் வின்னர் நம்ம பார்த்தே ஆகணும். இன்னைக்கு வெற்றி அப்படின்றது பார்த்தீங்கன்னா திடீர்னு டிரால போனீங்க. இந்த லாஸ்ட் கேம் தான் வந்துட்டு இன்னைக்கோட வின்னரை வந்து டிசைட் பண்ணிச்சு. ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாகவே இருந்தது.
ஃபர்ஸ்ட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ 200 எடுத்திருக்கீங்க அண்ட் டீம் பி வந்து பார்த்தீங்கன்னா 250 எடுத்திருக்கீங்க. செகண்ட் கேமில் டீம் ஏ 100 எடுத்திருக்கீங்க அண்ட் டீம் பி 50 தான் எடுத்திருக்கீங்க. தேர்ட் கேமில் 400 டீம் ஏ அண்ட் நீங்கள் 200 தான் எடுத்திருக்கீங்க. ஓவராலாக பார்க்கும்போது 500 எடுத்திருக்காங்க டீம் பி அண்ட் 700 எடுத்து இன்னைக்கு வினர் யாருன்னா டீம் ஏ. ஓகே, ஸோ வின்னர் டீமுக்கு பார்பர் ஷாப் வழங்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு gift voucher. ஓகே, ஸோ செகண்ட் வின்னர் டீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைடேட்ஸ் வழங்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு gift hamper. ஸோ இன்னைக்கு என்டர்டைனருக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம்னா ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு அழகான கலர் எல்இடி டிவி தான் கொடுக்க போறோம். The entertainer of the day goes to Clara TV. எஸ், வாரம் 6 வாரம் அப்படின்ற மாதிரி இந்த சண்டேவும் உங்களுக்கு ஃபன் டேவாக தான் இருக்கும். நம்ம ஜில் ஜங் ஜக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபன்னு கொடுத்தாங்க, வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் இருந்தது. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பர் செலிபிரிட்டிஸோட நான் உங்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதர், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. பை லவ் யூ ஆல். அடுத்த வாரம் பார்க்கலாம். அழகு ராணி பொண்ணு உனக்கு நான் ஓன கண்ணு